இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னம்மா பண்ண போகிறீங்க? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு கொல்லைக்கு தான் போக போகிறோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்படியே கொல்லையில் வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுக்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அடுப்பில் செய்ய போகிறோம். இது வரைக்கும் 1.5 கிலோ அளவுக்கு தான் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். 3 கிலோ அளவுலாம் செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தனியாக நான் செய்ய போகிறேன் அடுப்பில். பிரியாணி செஞ்சது மட்டும்தான் நான். மற்றபடி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுத்ததெல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான். பிரியாணி குண்டா வச்சுட்டு கல்லெண்ணையும் நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருந்தேன். வெங்காயத்தோட அளவு 1.5 கிலோ. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய அளவு 250 கிராம் 250 கிராம் ரெண்டும் சேர்த்து 500 கிராம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் புதினா என்னோடய கையால் 2 கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டோம். புதினா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளியோட அளவு 1.25 கிலோ. தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே எங்கள் வீட்டில் ஒரு ஆள் முந்திரி போடணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கிட்டோம். முந்திரி தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்னுடைய கையாலே 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கனும் சேர்த்தாச்சு. சிக்கன் 3 கிலோ அளவு. அதுக்கப்புறம் மசாலாவும் சேர்த்தாச்சு. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் தயிர் தான் சேர்த்துக்கிட்டோம். தயிரோட அளவு 1/2 லிட்ரு சேர்த்து எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணியோட அளவு இந்த கிண்ணத்தால் 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஃபஸ்ட்டே அளந்து வச்சுட்டோம். அதால் 1 கிண்ணம் அரிசி இருந்துச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு. அரிசி ஒரு பாதியாக இருக்கும்போதே எடுத்து பார்த்தோம். கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் கொஞ்சம் அணைச்சிட்டு மேலே அந்த கறி துண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டோம். பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. பிரியாணி ரெடி ஆனதும் டேஸ்ட்டு பார்க்கலான்னு நாங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். எல்லோரும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஒன்றும் சூட்டில் தெரியவே இல்லை. அப்படியே வச்சுட்டு கொல்லைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கொல்லையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொல்லைக்கு தான் போக போகிறோம் இனிமேல். கொல்லை வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் கொல்லை வீடு. 2 வீட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் எங்கள் வீடு. இந்த இடத்துல முந்திரி கொல்லை கிடையாது. 2-3 கொல்லை தாண்டி உள்ளே நடந்து போகணும். அங்கே தான் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. போகும்போதே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு தான் போனோம். பிரியாணி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் கொல்லையில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இனிமேல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.